பண்ணுறது எக்ஸாம்பிள் 2.19. இதில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. மாடுலஸ் ஆஃப் 3z மைனஸ் 5 + i இஸ் ஈக்குவல் டு 4. இது வந்து ஒரு சர்க்கிள். இதில் நம்ம சென்ட்ரும் கண்டுபிடிக்கணும், ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? சென்ட்ரும் கண்டுபிடிக்கணும், ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக ரேடியஸோட ஃபார்மேட் வந்து சர்க்கிளோட ஃபார்மேட்டு z மைனஸ் z0 மாடுலஸில் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, மாடுலஸில் z மட்டும்தான் இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்கணும். ஓகேவா? z0ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். z இருக்கணும், மைனஸ் இருக்கணும். ஸோ ஆனால் இங்கே ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, இங்கே 3z இருக்குது. அப்போ அந்த 3யை நம்ம மாற்றுறதுக்கு இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஆனால் இங்கே முன்னாடி வந்து 3z இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 3யை எப்போ முன்னாடி உள்ளது எப்படி கேன்சல் பண்ணால், சும்மா டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரு எடுத்தவங்களே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா, இந்த 3z மைனஸ் 5 + i இருக்குது. எடுத்தவங்களையும் 3யை மட்டும் கேன்சல் பண்ண முடியாது அல்லது டிவைடும் பண்ண முடியாது. ஸோ 3ஆலேயே மல்டிப்ளையும் பண்ண போகிறேன், டிவைடும் பண்ண போகிறேன். அப்போது எந்த சேஞ்சஸுமே வராது. ஒரே நம்பரை மல்டிப்ளையும் பண்ணுறேன், டிவைடும் பண்ணுறேன். அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆலே டிவைட் பண்ணிட்டேன்னா அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் போயிடும். நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் முதல்ல. அப்படி 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா 3 அப்படின்னு ஆயிடும். இங்கே நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3z-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறேன், மைனஸ் 5 ப்ளஸ் இங்கே மைனஸில் இங்கே போட்டுக்கணும். இந்த 5 + i எப்படி எழுதிக்கிறேன்னா 5 மைனஸ் i பை 3ன்னு எழுதிக்கிறேன். தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இங்கே மைனஸ் தான் இருக்கணும், 5 + iன்னு இருக்குது. இப்போ இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணினேன்னா -i + i அப்படின்னு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே மைனஸ் இருக்கிற மாதிரி நான் அதை மாற்றி எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போது இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. ஒரே இதில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, ப்ராக்கெட்டில் இல்லாதனால நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவலுக்கு 2 சைடுமே பண்ணணும். ஈக்குவேஷன் அப்படின்னாலே 3யை மல்டிப்ளை பண்ணால் ஒரு சைடு மட்டும் பண்ணக்கூடாது, 2 சைடுமே பண்ணணும். அப்போ இங்கிட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா 4 இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆலே டிவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ மீதி உள்ளது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். அப்போ இங்கிட்டு 4/3. ஓகேவா? நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆலே டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 சைடுமே நான் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து
தென் டு 2ன்னு அர்த்தம். அதாவது -2,1 தான் பாயிண்ட்டு, 2 யூனிட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2வை விட கம்மியாக தானே இருக்குது, விளங்குதா உங்களுக்கு? மைனஸ் பார்ட்டில் இருக்குது. அப்போனா இதை என்ன சொல்லிக்கலாம், இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து z minus -2 plus I less than 2 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ less than 2னாலே என்னென்னா இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? அவ்வளோதான். இட் ரெப்ரசன்ட் இன்டீரியர், அவ்வளோதான். இட் ரெப்ரசன்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னு எழுதுகிறோம். இது வந்து லெஸ் தென் 2 தான், எல்லாமே 2 விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதான்.